சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். போக்குவரத்து தொழிலாளர்களுடன் இன்று பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு அரசு சார்பாக. இந்நிலையில் இன்று மாலை 3 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்களுடன் இன்று மாலை 3 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் சிவசங்கர் அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இன்று மாலை 3 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அழைப்பு விடுத்திருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? இன்று மாலை பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆனந்தி, நிச்சயமாக வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தமிழக அரசு சார்பில் கோரிக்கையை அழைத்து பேச வேண்டும் என்று ஏற்கனவே பேசியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் வேலைநிறுத்தம் 9ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று மாலை 3 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகளை அழைத்திருக்கிறார்கள். பல்லவன் இல்லத்தில் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் அமைச்சர் சிவசங்கர் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய செயலாளர், அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இதில் CITU, AITC, அண்ணா தொழிற்சங்க பேரவை என கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அழைப்பு விடுத்திருந்தார்கள். தற்போது நிர்வாகிகள் அனைவருமே இன்று பேச இருக்கிறார்கள். வேலைநிறுத்தத்திற்கான கோரிக்கை ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை, ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி வழங்குவது நிலுவையில் இருக்கிறது உள்ளிட்ட 6 முக்கியமான கோரிக்கைகளை பேசியிருந்தார்கள். இதில் உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்றுதான் தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். தற்போது வேலைநிறுத்தத்துக்கு முன்னதாக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை 3 மணிக்கு கூட்டத்தில் பங்கேற்று தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை பேச இருக்கிறாங்க. ஆனந்தி, இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் போது சில கோரிக்கைகள், தொழிற்சங்க இவர்களுடைய கோரிக்கைகள், ஒரு சில கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் பட்சத்தில் இன்று மாலை நடைபெறும் பேச்சுவார்த்தையிலேயே உடன்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா ராஜ்குமார்? அதாவது வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பதற்கு முன்னதாகவே தொழிலாளர் நல ஆணையருடன் 2 கட்ட பேச்சுவார்த்தையை தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். அப்போதே அந்த சமரச பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் எதுவும் உறுதியளிக்காத காரணத்தால் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு செல்வதாக அறிவிப்பு செய்திருக்கார்கள். தற்போது போக்குவரத்துறை அமைச்சர் நேரடியாக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் இன்று மாலை நடைபெறுவதற்கு முன்னதாகவே போக்குவரத்துறை அமைச்சர் முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டு இருப்பதாக தகவல் தெரிகிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த கோரிக்கைக்கு தமிழக அரசு உறுதியளிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் இருக்கிறது. குறிப்பாக ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பேச வேண்டும். அந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது தொடங்கப்படும் என்ற ஒரு உறுதியான அறிவிப்பு வேண்டும் என்று தொழிற்சங்கத்தினர் எதிர்பார்க்கின்றார்கள். இந்நிலையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களோடு இன்று மாலை 3 மணிக்கு பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.